ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் நீ பிரமோ ஆகாஷ் கிட்ட நம்ம பிரிஞ்சிடலாம், இந்த மாதிரி அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. அனு இங்கே உடனே பாரு அனு இப்படியெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே பாட்டியெல்லாம் அனு நீ தப்பான முடிவு எடுத்துட்டோமா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி அவசரப்பட்டு நீ இப்போ முடிவு எடுத்தா எப்படி சொல்லுன்றாங்க. இல்லை அது வந்து பாட்டி தேவையில்லாத என்னால் தானே வந்து கஷ்டம், அதனால தான் பாட்டின்றாங்க. என்னால் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம், அதனால தான் இப்படி பண்ணுன்றாங்க. இங்கே பாரு அனு இது வந்து எதிர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் தான், அதுக்காக ராகவடி உயிருக்கு என்னால் தான் ஆபத்து வருது நீ சொல்ற பாத்தியா, அதுதான் தப்பு, நீ விட்டுட்டு போனேதான் அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்றாங்க. இல்ல பாட்டி யார் என்ன சொன்னாலும் என்னுடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றாங்க. அனு இவ்வளவு தூரம் சொல்றேன் இல்லம்மா, அப்படி நீ கேட்க மாட்டேன்னா என்ன சொல்லுன்றாங்க. இல்ல பாட்டி என்னுடைய அதாவது என்னால அவருடைய உயிருக்கு பிரச்சனை வந்துருமா தான் பயப்படுறேன், நீ இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, இது யாரோ பின்னாடி இருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. புரியல பாட்டி. ஆமா நீயும் ஆகாஷும் சந்தோஷமா வாழக்கூடாது தான் இப்படி பண்றாங்க, நானும் நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன், இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு யாரோ பின்னாடி இருந்து பண்றாங்க, அது யாருன்றதையும் கண்டுபிடிக்கலாம், அதுக்காக நீ அவனுடைய வாழ்க்கை விட்டு போயிடுவேன்ட்டல அப்பப்போ சொல்லிட்டு இருக்காது சரியான்றாங்க. ஒரு வாரம் நீ டைம் கொடு, அது யார் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம், அதாவது சதியா இல்லை வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்றாங்களான்றதையும் கண்டுபிடிக்கலான்னு பாட்டி சொல்றாங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.